வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இல்லம் தேடி தேர்வுல 12வது தேர்வு நம்ம பார்க்கிறோம். அதுல அறிவியல் 4வது தேர்வு, பயாலஜி 3வது தேர்வு இதுல பார்க்கிறோம். சோ வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா கொஸ்டினும் அமைஞ்சிருக்குது. சோ இந்த கொஸ்டின்ஸ நீங்க பார்த்தா போதும், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய அனைத்து டிஎன்பிசி தேர்வுலயும் கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். அதுக்குள்ள கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாமே இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ் போகும்போது அதாவது நோட்ஸ் கொஞ்சம் எடுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இந்த நோட்ஸ் எடுத்து படிங்க. சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்திருக்கோம். சரிங்களா? சோ முயற்சி என்பது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு, கண்டிப்பாக உனக்காக ஒரு நாள் வெற்றி கதவுகள் திறக்கப்படும். சரிங்களா? வாங்க நம்ம விளக்கத்தை போய் பார்ப்போம். சரிங்களா? எக்ஸ்பிரஷன் போய் பார்ப்போம். முதல் கேள்வி, ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி. ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி, தாவர உள்ளமைப்புகளின் தந்தை யார் என கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. யாருன்னா உங்களுக்கு சாக்ஸா இல்ல நெகமையா குவா, ராபின் ஹில்லா இல்ல மெல்வின் கால்வினா? மெல்வின் கால்வினா. விடை என்பதுனா பி நெகமையா குரு. நெகமையா குரு விடை. இந்த தாவரத்தின் உட்புற அமைப்பு பற்றி படிப்பது உள்ளமைப்பியல் அனாட்டமி எனப்படும். உள்ளமைப்பு அனாட்டமி எனப்படும். தாவரத்தின் உட்புற அமைப்பு பற்றி படிப்பது அனாட்டமி எனப்படும். இரண்டாவது கேள்வி, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பின்வரும் வாக்கியங்களை கவனிக்க. Cuticle is present on the outer wall of epidermis. தண்டு மற்றும் இலைகளின் வெளிப்புற சுவரில் cuticle என்ற மெழுகு படலம், cuticle என்ற மெழுகு படலம் காணப்படுகிறது. Cuticle is to check evaporation of water. Cuticle is to check evaporation of water. Cuticle நீராவி போக்கினை தடுக்கிறது. Cuticle நீராவி போக்கினை தடுக்கிறது. இந்த இரண்டு கூற்று கொடுத்திருக்காங்க. இரண்டு கூற்றுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியானதுதான். விடை வந்து பாத்தீங்கன்னா சி. விடை சி. 1 and 2. Epidermal tissue system. புறத்தோல் திசு. புறத்தோல் திசு. எக்ஸ்பிளனேஷன். அதனுடைய பணிகள், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ். எபிடெர்மிஸ் protect the inner tissues. புறத்தோல் உட்புற திசுக்களை பாதுகாக்கிறது. புறத்தோல் உட்புற திசுக்களை பாதுகாக்கிறது. Stomata helps in transpiration. Stomata helps in transpiration. புறத்தோல் துளைகள் நீராவி போக்கு நடைபெற உதவுகின்றன. Root hairs help in absorption of water and minerals. Absorption of water and minerals. வேர்த்துவிகள் நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்ச பயன்படுகிறது. வேர்த்துவிகளுக்கு நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்ச பயன்படுகிறது. மூன்றாவது கேள்வி, pick out the vascular tissues. vascular திசுக்களை வெளிக்கொணர்க. xylem, phloem, epidermis, parenchyma. சோ வந்து பாத்தீங்கன்னா xylem, phloem, புறத்தோல், பாரன்கைமா. இது எது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்குலர் டிஷ்யூஸ் சொல்லிருக்காங்க. வாஸ்குலர் திசுக்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. வாஸ்குலர் திசுக்கள்னா உங்களுக்கு சைலம் மற்றும் ஃப்ளோயம் மட்டும்தான். சைலம் மற்றும் ஃப்ளோயம் மட்டும்தான். அப்ப விடை 1 and 2 ஏ. விடை ஏ 1 and 2. டிஷ்யூ சிஸ்டம், காம்போனன்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். திசு தொகுப்பு, திசுக்கள் மற்றும் அதனுடைய பணிகள். வாஸ்குலர் திசு தொகுப்பு, வாஸ்குலர் திசு சிஸ்டம். வாஸ்குலர் டிஷ்யூஸ், xylem tissue and phloem tissue. xylem மற்றும் phloem திசுக்கள். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். இது வந்து நீர் மற்றும் கனிமங்களை கடத்துதல், உணவுப் பொருட்களை கடத்துதல். இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷன். பணிகள் என்னன்னா நீர் மற்றும் கனிமங்களை கடத்துதல், உணவுப் பொருட்களை கடத்துதல். இதுதான் xylem மற்றும் phloem பணிகள். நான்காவது கேள்வி, consider the following statements. பின்வரும் வாக்கியங்களை கவனிக்க. முதல் கூற்று என்ன? Ferns is the example of ambivasal. Xylem surrounds phloem. Second வந்து பாத்தீங்கன்னா Dracaena is the example of ambiguous. Ambiguousனா phloem surrounds xylem. Perennial xylem சூழ் வாஸ்குலர் கற்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். Dracaena phloem சூழ் வாஸ்குலர் கற்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். சோ இந்த இரண்டு வாக்கியத்துல எது வந்து பாத்தீங்கன்னா தவறான வாக்கியம் கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. சோ select the incorrect answer. தவறான விடையை தேர்வு செய்ய. ஆக்சுவலா இரண்டுமே தவறுதான். ஏன்னா திறனிகள் வந்து பாத்தீங்கன்னா phloem சூழ் வாஸ்குலர் கற்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். Dracaena என்பது xylem சூழ் வாஸ்குலர் கற்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். அப்ப இரண்டும் மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி 1 and 2. சி 1 and 2. சோ ஐந்தாவது கேள்வி, சேம் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். சோ பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும். சோ முதல் வாக்கியம், epidermis protects the inner tissues. Stomata helps in transpiration. Root hairs help in absorption of water and minerals. Absorption of water and minerals. புறத்தோல் உட்புற திசுக்களை பாதுகாக்கிறது. புறத்தோல் துளைகள் நீராவி போக்கு நடைபெற உதவுகின்றன. வேர்த்துவிகள் நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்ச
பயன்படுகின்றன. சோ இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா எது வந்து பாத்தீங்கன்னா தவறானது கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. சோ மூணுமே சரியான ஆன்சர், மூணுமே சரியான கூற்றுகள் தான். அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு none of the above, டி none of the above, மூணுமே வந்து சரியான கூற்றுகளா. புறத்தோல் உட்புற திசுக்களை பாதுகாக்கிறது, புறத்தோல் துளைகள் நீராவி போக்கு நடைபெற உதவுகின்றன, வேர்த்தூவிகள் நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்ச பயன்படுகின்றன. ஆறாவது கேள்வி, கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், தள திசு தொகுப்பு. சோ வந்து பாத்தீங்கன்னா 1 கார்டெக்ஸ், 2 எபிடெர்மிஸ், 3 பெரிசைக்கிள், 4 பித். புரணி, புறத்தோல், பெரிசைக்கிள், பித். தவறான ஒன்றை தேர்வு செய்ய, தவறான ஒன்றை தேர்வு செய்ய, இன்கரெக்ட் ஒன். சரிங்களா? சோ இப்ப இன்கரெக்ட் இதுல இருந்து பாத்தீங்கன்னா எபிடெர்மிஸ் மட்டும் தான் இன்கரெக்ட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் தான். தள திசு தொகுப்பு என்ன? கார்டெக்ஸ், பெரிசைக்கிள் அண்ட் பித். இப்ப விடை பி, கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், அடிப்படை அல்லது தள திசு தொகுப்பு. சோ அதோட எக்ஸ்பிளனேஷன், இட் இன்க்ளூட்ஸ் ஆல் தி டிஷ்யூஸ் ஆஃப் தி பிளான்ட் பாடி எக்ஸெப்ட் epidermal and vascular tissues like என்னன்னா cortex, endodermis, pericycle and pith. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க epidermis பார்த்தோம், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா endodermis. அப்போ epidermis கிடையாது, endodermis இருக்குதுல. தென் புறத்தோலும் வாஸ்குலர் திசுக்களும் நீங்களாக உள்ள அனைத்து திசுக்களும் இந்த திசு தொகுப்பில் அடங்கும். என்னன்னா புரணி, அகத்தோல், பெரிசைக்கிள், பித் ஆகியவை. 7th question, consider the following statements. சோ முதல் கூற்று என்னன்னா collateral bundles with cambium is called closed. With cambium is called closed. Collateral bundles without cambium is called open. சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்பட்டால், சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்பட்டால் மூடிய ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை என அழைக்கப்படும். இரண்டாவது கூற்று என்ன? சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்படவில்லை என்றால் திறந்த ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை என்று அழைக்கப்படும். திறந்த ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை என்று அழைக்கப்படும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. சோ இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. சோ இதுல இன்கரெக்ட் அப்படின்னா உங்களுக்கு இரண்டுமே இன்கரெக்ட் தான், இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கரெக்ட் தான். சோ அப்படி உங்களுக்கு மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. சோ collateral bundles with cambium is called open. Collateral bundles with cambium is called open. Collateral bundle without cambium is called closed. சோ இது மாற்றி கொடுக்கப்பட்டது. அப்ப என்ன கேக்குறாங்க? இன்கரெக்ட் கேக்குறாங்க. இன்கரெக்ட் உங்களுக்கு இரண்டுமே இன்கரெக்ட் தான். விடை வந்து பாத்தீங்கன்னா C 1 and 2. சோ collateral ஒழுங்கமைந்தவை. Xylem lies towards the center and phloem lies towards the periphery. சைலம் மையப்பகுதியை நோக்கியும் phloem வெளிப்புறத்தை நோக்கியும் அமைந்துள்ளன. சைலம் மையப்பகுதியை நோக்கியும் phloem வெளிப்புறத்தை நோக்கியும் அமைந்துள்ளன. When cambium is present, collateral bundles, it is called open. Example, dicot stem. சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையில் ஒரு கேம்பியம் காணப்பட்டால் அவை திறந்த ஒருங்கமைந்த வாஸ்குலர் கட்டை எனப்படுகிறோம். எடுத்துக்காட்டு, இரு விதையிலை தாவரத்தண்டு. Collateral bundle without cambium is called closed. Example, monocot stem. கேம்பியம் காணப்படவில்லை என்றால் மூடிய ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை என்றும் அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு, ஒரு விதையிலை தாவரத்தண்டு. 8th question, 8வது கேள்வி, which of the following statements are true about epipleuma? Internal structure of dicot root. First one, outermost layer. இது இரு விதையிலை தாவர வேரின் குறுக்கு வெட்டு தோற்றத்தில் காணப்படும். எபிப்ளமா பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் சரியானது எது? சரியானது கேட்டிருக்காங்க. outermost layer வெளிப்புற அடுக்கு, also known as filiferous layer or rhizodermis. பைலிபெரஸ் அடுக்கு அல்லது ரைசோடெர்மிஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. Then unicellular root hairs are present. ஒரு செல்லால்
ஒரு செல்லாலான வேர்த்தூவிகள் இதில் காணப்படுகிறது. ஒரு செல்லாலான வேர்த்தூவிகள் இதில் காணப்படுகிறது. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? சரியான கேட்டு பின்னொரு வாக்கியில் சரியான எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ அனைத்துமே சரியானது. 1 2 3. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி 1 2 3 அனைத்து கூற்றுகளும் சரியானது. எபிபிளமா rhizodermis. எபிபிளமா அல்லது rhizodermis. It is the outermost layer of the root and is made up of single layer of thin wall. ரொம்ப மெலிசான வால் இருக்கும். பாரன்கைமாட்ட செல் ஒரு விதையிலை தாவர வேரின் வெளிப்புற அடுக்கு மெல்லிய சூருடைய ஒரு அடுக்காலான பாரன்கைமா செல்களால் ஆனது. பாரன்கைமா செல்களால் ஆனது. ஸ்டோமாட்டா அண்ட் கியூட்டிகல் ஆர் ஆப்சன்ட். ஸ்டோமாட்டா அண்ட் கியூட்டிகல் ஆர் ஆப்சன்ட். இதில் புறத்தோல் துளைகள் மற்றும் கியூட்டிகல் காணப்படவில்லை. புறத்தோல் துளைகள் மற்றும் கியூட்டிகல் காணப்படவில்லை. வேர்த்தூவிகள் மண்ணிலிருந்து நீர் மற்றும் கனிம உப்புகளை உறிஞ்சுகின்றன. The root hair helps in absorption of water and mineral from the soil. வேர்த்தூவிகள் மண்ணிலிருந்து நீர் மற்றும் கனிம உப்புகளை உறிஞ்சுகின்றன. நீர் மற்றும் கனிம உப்புகளை உறிஞ்சுகின்றன. This layer also protects the inner tissues. This layer also protects the inner tissues. இவ்வடுக்கு உட்புற திசுக்களை பாதுகாக்கிறது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு எபிபிளமா அல்லது rhizodermis அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்புற திசுக்களை பாதுகாக்கிறது. ஒன்பதாவது கேள்வி, consider the following statements. பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும். Protoxylem lies towards the center and metaxylem lies towards the periphery is known as எண்டார். புரோட்டோசைலம் மையத்தை நோக்கியும் மெட்டாசைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் காணப்படுவது எண்டார்க் ஆகும். இது வந்து சரியான கூற்று. புரோட்டோசைலம் lies towards the periphery and metaxylem lies towards the center is known as exarch. புரோட்டோசைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் மெட்டாசைலம் மையத்தை நோக்கியும் காணப்படுவது எக்ஸார்க் ஆகும். சோ புரோட்டோசைலம் மையத்தை நோக்கியும் மெட்டாசைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் காணப்படுவது எண்டார்க் என்பதாகும். புரோட்டோசைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் மெட்டாசைலம் மையத்தை நோக்கியும் காணப்படுவது எக்ஸார்க் ஆகும். இதுவும் சரியான கூற்று. அப்ப என்ன கேட்டாங்க? செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. இரண்டுமே சரியான கூற்றுகள். அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா சி 1 and 2. விடை சி 1 and 2. சோ எண்டார்க் என்றால் எடுத்துக்காட்டு தண்டு ஸ்டெம். எக்ஸார்க் என்றால் எடுத்துக்காட்டு வேர் ரூட்ஸ். 10வது கேள்வி, consider the following pairs. பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. முதல் இணை என்ன? டைகாட் லீஃப் அப்படின்னா டோர்சி வென்ட்ரல் லீஃப். டோர்சி வென்ட்ரல் லீஃப். இருவிதையிலை தாவர இலை மேல் கீழ் வேறுபாடு கொண்ட ஒரு இலை. மேல் கீழ் வேறுபாடு கொண்ட ஒரு இலை. இது சரியா புரிந்திருக்குது. மோனோகாட் லீஃப். இரண்டாவது இணை மோனோகாட் லீஃப். ஐசோ பைலேட்டரல் லீஃப். ஐசோ பைலேட்டரல் லீஃப். ஒரு விதையிலை தாவர இலை. ஒரு விதையிலை தாவர இலை. இரு பக்கமும் ஒத்த அமைப்புடைய இலையாகும். இரு பக்கமும் ஒத்த அமைப்புடைய இலை. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சரியா பொருந்திருக்கு. அப்ப இரண்டு இணைகளும் சரியா இருக்கு. இப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் ஒன்று கேட்டிருக்காங்க. அப்ப விடை none of the above. டி none of the above. எதுவும் இல்லை. இருவிதை இலை தாவர மற்றும் ஒரு விதையிலை தாவர இலைகளுக்கு இடையான வேறுபாடுகள். இருவிதை இலை தாவர இலை, ஒரு விதையிலை தாவர இலை. சோ இருவிதை தாவர இலையில மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை இருக்கும். மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை இருக்கும். இங்க ஒரு விதை தாவரத்துல இரு பக்கமும் ஒத்த அமைப்புடைய இலை இருக்கும். இரண்டாவது வேறுபாடு என்ன? இலையிடை திசுவில் பாலிசேட் பாரன்கைமா மற்றும் ஸ்பாஞ்சி பாரன்கைமா என்ற வேறுபாடு காணப்படுகிறது. ஒரு விதை தாவர இலையிடை திசுவில் பாலிசேட் மற்றும் ஸ்பாஞ்சி பாரன்கைமா என்ற வேறுபாடு காணப்படவில்லை. இதான் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள். 11வது கேள்வி, consider the following statements. பின்வரும் வாக்கியங்களை ஆராய்க. முதல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, pith is present in dicot stem. இருவிதை இலை தாவர தண்டில் pith காணப்படும். இது சரியான கூற்று. pith is present in monocot stem. ஒரு விதை தாவர தண்டில் pith காணப்படும். ஒரு விதை தாவர தண்டில் pith காணப்படும். அச்சோன்னா ஒரு விதை தாவர தண்டில் pith காணப்படாது. அப்ப இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறானது. விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ ஒன் ஒன்லி. அப்ப பித் எதுல காணப்படும்? இருவிதை தாவரத்துல பித் காணப்படும். இருவிதை தாவர தண்டில் பித் காணப்படும். 12வது கேள்வி, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்.
பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. முதல் கூற்று டைகாட் ஸ்டெம்ஸ் ஹைபோடெர்மிஸ் இஸ் கோலன்கைமாட்டஸ். இரண்டாவது கூற்று மோனோகாட் ஸ்டெம்ஸ் ஹைபோடெர்மிஸ் இஸ் ஸ்க்லீரன்கைமாட்டஸ். இரு வித்திலை தாவரத்தண்டில் புறத்தோல் அடித்தோல் கோலன்கைமா செல்களானது. ஒரு வித்திலை தாவரத்தண்டில் புறத்தோல் அடித்தோல் ஸ்க்லீரன்கைமா செல்களானது. சோ இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சரியான கூற்று தான். விடை சி 1 and 2. விடை சி 1 and 2. 13வது கேள்வி சூஸ் தி இன்கரெக்ட் ஆப்ஷன்ஸ் அபவுட் மோனோகாட் ஸ்டெம்ஸ் வாஸ்குலர் பண்டல்ஸ். ஒரு விதையிலை தாவரத்தண்டின் வாஸ்குலர் கற்றை பற்றியதில் தவறான குறியீட்டினை தேர்வு செய்க. லெஸ் நம்பர் scattered cambium option bigger in the center. So குறைவான எண்ணிக்கை சிதறி காணப்படுகிறது, கேம்பியம் இல்லை, மையத்தில் பெரிதாக உள்ளது. இதுல தவறான குறியீடுனா குறைவான எண்ணிக்கை கிடையாது, அதிகமான எண்ணிக்கை. சோ அது மட்டும் தான் தவறானது. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா A1 only. சோ திசுக்கள் 20 இலை தாவரத்தண்டு, ஒரு விதையிலை தாவரத்தண்டு இரண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கும். புறத்தோல் அடித்தோல் வந்து பாத்தீங்கன்னா கோலன் கைமாலையும் இருக்கும், ஸ்க்லீரன் கைமாலையும் இருக்கும். தளத்திசு இதில் 20 இலை தாவரத்தண்டில் புறணி, அகத்தோல், பெரிசைக்கிள் மற்றும் பித் என வேறுபட்டு காணப்படுகிறது. ஒரு விதையிலை தாவரத்தண்டுல இவ்வாறான வேறுபாடு காணப்படவில்லை. வாஸ்குலர் கற்றை இரு விதையிலை தாவரத்தண்டுல குறைவான எண்ணிக்கை மற்றும் சம அளவு உடையவை. இரண்டாவது வளைய வடிவில் உள்ளது. மூன்றாவது திறந்தவை மீன்ஸ் கேம்பியம் உள்ளது, திறந்தவைனால கேம்பியம் உள்ளது. நான்காவது கற்றை உரை இல்லை. இதே ஒரு விதையிலை தாவரத்தண்டுல அதிகமான எண்ணிக்கை ஓரங்களில் சிறிதாகவும் மையத்தில் பெரியதாகவும் உள்ளது. சிதறி காணப்படுகிறது. ஒரு விதையிலை தாவரத்தண்டுல சிதறி காணப்படுகிறது என்ன வாஸ்குலர் கற்றை. மேலும் இதுல மூடியவை வாஸ்குலர் கற்றை ஒரு விதையிலை தாவரத்தண்டுல மூடியவை, அதில் கேம்பியம் இல்லை. கற்றை உரை உண்டு, ஒரு விதையிலை தாவரத்தண்டுல கற்றை உரை உண்டு. இரண்டாம் நிலை வளர்ச்சி இரு விதையிலை தாவரத்தண்டுல உண்டு, ஒரு விதையிலை தாவரத்தண்டுல பெரும்பாலும் இல்லை. பித் இரு விதையிலை தாவரத்தண்டுல உண்டு, ஒரு விதையிலை தாவரத்தண்டுல இல்லை. மெடுலரி கதிர்கள் இரு விதையிலை தாவரத்தண்டுல உண்டு, ஒரு விதையிலை தாவரத்தண்டுல இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இரு விதையிலை தாவரத்தண்டுக்கும் ஒரு விதையிலை தாவரத்தண்டுக்கும் உள்ளான வேறுபாடுகள். 14வது கேள்வி சூஸ் தி கரெக்ட் பேர். சரியான இணைகள் எது கேட்டிருக்காங்க. டைகாட் ரூட் பீன் இரு விதையிலை தாவர வேர் அவரை, இது சரியான இணை. மோனோகாட் ரூட் பாத்தீங்கன்னா மோனோகாட் ரூட் மைஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதையிலை தாவர தேர் சோளம், ஒரு விதையிலை தாவர வேர் சோளம். இதுவும் சரியா புரிஞ்சிருக்கு. அப்ப இரண்டும் சரியான இணைகள். விடை சி 1 and 2. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திசுக்கள் இரு விதையிலை தாவர வேர், ஒரு விதையிலை தாவர வேர் இரண்டுக்கும் உள்ளான வேறுபாடுகள். சைலை கற்றைகளின் எண்ணிக்கை இரு விதையிலை தாவர வேர்ல 4 முனை சைலம் இருக்கும். ஒரு விதையிலை தாவர தேர்ல பல முனை சைலம் இருக்கும். கேம்பியம் இரு விதையிலை தாவர வேர்ல கேம்பியம் காணப்படுகிறது எப்போதுனா இரண்டாம் நிலை வளர்ச்சியின் பொழுது மட்டும் கேம்பியம் இரு விதையிலை தாவர வேர்ல காணப்படும். ஒரு விதையிலை தாவர வேர்ல கேம்பியம் காணப்படவில்லை. இரண்டாம் நிலை வளர்ச்சி இரு விதையிலை தாவர வேர்ல உண்டு, ஒரு விதையிலை தாவர வேர்ல இரண்டாம் நிலை வளர்ச்சி இல்லை. பித் அல்லது மெட்டுல்லா இரு விதையிலை தாவர வேர்ல இல்லை, ஒரு விதையிலை தாவர வேர்ல உண்டு. பித் அல்லது மெட்டுல்லா ஒரு விதையிலை தாவர வேர்ல உண்டு. இணைப்பு திசு இரு விதையிலை தாவர வேர்ல பாரன்கைமா உள்ளது, ஒரு விதையிலை தாவர வேர்ல இணைப்பு திசு ஸ்க்லீரன்கைமா உள்ளது. எடுத்துக்காட்டு இரு விதையிலை தாவர வேர் அவரை, ஒரு விதையிலை தாவர வேர் சோளம். இதுதான் உங்களுக்கு இரு விதையிலை தாவர வேருக்கும் ஒரு விதையிலை தாவரருக்கும் உள்ள வேறுபாடுகள். 15வது கேள்வி which of the following statements are true about functions of chloroplast. பசுங்கணியத்தின் பணிகள் பற்றிய பின்வருவனவற்றை ஆராய்ந்து சரியானவற்றை
தெளிவுபடுத்துக. போட்டோசிந்தசிஸ் முதல் ஒன்று. இரண்டாவது ஒன்று ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச். குளோரோபிளாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர். சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் லிபிட்ஸ். பசுங்கனியத்தின் பணிகள் என்ன பண்ணுதுங்க? ஒளிச்சேர்க்கை பண்ணுகிறது. கரசம் சேமித்தல், கொழுப்பு அமில உற்பத்தி, லிப்பிடுகள் சேமிப்பு. இப்ப அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா பசுங்கனியத்தின் பணிகளாகும். அப்ப கொஸ்டின் எது சரி கேட்டிருக்காங்க? சோ டி 1 2 3 4 எல்லாமே சரி. விடை டி அனைத்தும் சரி. 16வது கேள்வி, சூஸ் தி இன்கரெக்ட் பேர். தவறான இணையை தேர்ந்தெடுக்கும். ஏடிபி என்ன? ஏடிபி அப்படின்னா அடினோசைன் ட்ரை பாஸ்பேட். அடினோசைன் ட்ரை பாஸ்பேட். ஏடிபி அப்படின்னா அப்ப சரியா இருக்கு. ஏடிபி அப்படின்னா அடினைன் டை பாஸ்பேட். ஆக்சுவலா ஏடிபி வந்து அடினைன் டை பாஸ்பேட் கிடையாது, அடினோசைன். சரிங்களா? அடினோசைன் டை பாஸ்பேட். அடினோசைன் டை பாஸ்பேட் தான் ஏடிபி. NAD னா நிகோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைட். நிகோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைட் தான் NAD. NADP. NADP னா நிகோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைட் பாஸ்பேட். நியூக்ளியோடைட் பாஸ்பேட். NADP னா நிகோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைட் பாஸ்பேட். 17வது கேள்வி, which of the following statements are true about mitochondria? மைட்டோகாண்ட்ரியா பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பாத்தீங்கன்னா first statement, each mitochondrial membrane is 60 to 70 Armstrong thick. ஒவ்வொரு மைட்டோகாண்ட்ரியா சவ்வும் 60 to 70 ஆம்ஸ்ட்ராங் தடிமனுடையது. இரண்டாவது, size from 0.5 மைக்ரோமீட்டர் டு 2.0 மைக்ரோமீட்டர். இரண்டாவது கூற்று 0 மைக்ரோமீட்டர் முதல் 2.0 மைக்ரோமீட்டர் வரை அளவுடையது. மூன்றாவது, it contains 60 to 70% protein, 25 to 30% lipids, 5 to 7% RNA, small amount of DNA and minerals. இதில் 60 முதல் 70% புரதமும் 25 முதல் 30% லிப்பிடுகளும் 5 முதல் 7% RNAவும் சிறிதளவு DNA மற்றும் கனிமங்கள் உள்ளன. மைட்டோகாண்ட்ரியால என்னென்ன இருக்காங்க? ஒவ்வொரு மைட்டோகாண்ட்ரியாவும் 60 முதல் 70 ஆம்ஸ்ட்ராங் தடிமனுடையது. 0.5 மைக்ரோமீட்டர் முதல் 2.0 மைக்ரோமீட்டர் வரை அளவுடையது. இதில் 60 to 70% புரதம், 25 to 30% லிப்பிடுகள், 5 முதல் 7% RNA, சிறிதளவு DNA மற்றும் கனிமங்கள் காணப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ப இது எல்லாமே இருக்கு. சோ அனைத்துமே சரியானது. விடை சி 1 2 and 3. விடை சி. சோ மைட்டோகாண்ட்ரியா it consists two membranes called inner and outer membrane. மைட்டோகாண்ட்ரியா உள் மற்றும் வெளிப்புற சவ்வுகளால் சூழப்பட்ட ஒரு நுண்ணுறுப்பாகும். வெளிச்செவ்வானது வளவளப்பானது, வெளிச்செவ்வானது வளவளப்பானது அனைத்து மூலக்கூறுகளையும் உட்செல்ல அனுமதிக்கும். Outer mitochondrial membrane is smooth and freely permeable to most small molecules. It contains enzymes, proteins and lipids. இதில் நொதிகள், புரதம் மற்றும் லிப்பிடுகள் காணப்படுகின்றன. மைட்டோகாண்ட்ரியாவில் நொதிகள், புரதம் மற்றும் லிப்பிடுகள் காணப்படுகின்றன. It has porine molecules, proteins. Porine molecules means protein which form channels for passage of molecules through it. Passage of molecules through it. இச்சவ்வில் உள்ள போரின் மூலக்கூறுகள் புரத மூலக்கூறு. போரின் மூலக்கூறு என்றால் புரத மூலக்கூறுகள். வெளி மூலக்கூறுகள் செல்வதற்கு கால்வாயாக செயல்படுகிறது. 18வது கேள்வி, கூற்று மற்றும் காரணம் கேள்வி. கூற்று, மைட்டோகாண்ட்ரியாவானது செல்லின் ஆற்றல் நாணயம் அல்லது செல்லின் ஆற்றல் நிலையம். செல்லின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. அடினோசைன் ட்ரை பாஸ்பேட் ATP, அடினோசைன் ட்ரை பாஸ்பேட் மைட்டோகாண்ட்ரியாவில் உற்பத்தி ஆகிறது. ATP ஆனது மைட்டோகாண்ட்ரியாவில் உற்பத்தி ஆகிறது. இது சரியான கூற்று. அதற்கு உண்டான காரணம் வந்து பாத்தீங்கன்னா சரியா உள்ளது. அப்ப விடையனா கூற்று காரணம், ஊற்றும் சரி, இரண்டு கூற்றுகளும் சரி, அதுக்கு உண்டான விளக்கமும் சரி. விடை வந்து பாத்தீங்கன்னா டி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் கூற்றானது ஏக்கு சரியான விளக்கமாகும். விடை டி.
19வது கேள்வி, தி மைட்டோகாண்ட்ரியா were first discovered 1857. மைட்டோகாண்ட்ரியாவை முதலில் கண்டறிந்தவர் யார்? 1887ல மைட்டோகாண்ட்ரியாவை முதலில் கண்டறிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால்வின், கோலிக்கர், ராபின் ஹில், ராபர்ட் ஹூக். சரிங்களா? சோ விடை வந்துனா கோலிக்கர். விடை கோலிக்கர் பி. விடை ஆன்சர் வந்துனா பி. 20வது கேள்வி, ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள் எது? ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள். சோ முதல்ல ஹார்மோன்கள், கார்பன் டை ஆக்சைடு, நிறமிகள், நீர். சோ வந்து என்ன கேட்டிருக்காங்க? தவறான குறியீடுகளை தேர்வு செய்யவும். இதுல வந்து பாத்தீங்கன்னா தவறு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணிகளாகும். அப்ப விடை என்னன்னா டி, நன் ஆஃப் தி அபவ், மேற்கண்ட எதுவும் இல்லை. 21வது கேள்வி, choose the incorrect pair. choose the incorrect pair. anemia increase in number of erythrocytes. increase in number of erythrocytes. anemia இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல். leukocytosis increase in the number of WBC. leukocytosis இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல். leukopenia decrease in the number of WBC. decrease in the number of WBC. leukopenia இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை குறைத்தல். இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை குறைத்தல். thrombocytopenia. thrombocytopenia decrease in the number of thrombocytes. decrease in the number of thrombocytes. thrombocytopenia இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை குறைதல். இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை குறைதல். இதுல வந்து பாத்தீங்கன்னா எது வந்து பாத்தீங்கன்னா தவறான எண்ணை கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் பேர். இன்கரெக்ட் பேர்னா அனிமியா தான் இன்கரெக்ட் பேர். ஏன்னா அனிமியா நமக்கு ரத்த சோகை ஏற்படும். ரத்த சிவப்பு எண்ணிக்கை வந்து குறையும். அதிகரித்தல் கிடையாது, குறைதல். அப்ப விடை வந்து ஏ, ரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை குறைதல். விடை ஏ. விடை வந்து 1 மட்டும். ஏ 1 மட்டும் விடை. 22வது கேள்வி, consider the following statements. consider the following statements. First one, William Harvey is known as father of modern physiology. William Harvey is known as the father of modern physiology. William Harvey நவீன உடல் செயலியலின் தந்தை ஆவார். இது சரியான கூற்று. Second one, William Harvey discovered closed circulatory system. closed circulatory system. William Harvey மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தார். மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தார். இதுவும் சரியான கூற்று. இரண்டுமே சரியானது. இங்க என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை, நன். விடை டி, நன். 23வது கேள்வி, ஹார்ட் சேம்பர்ஸ் ஆஃப் வெர்டிபிரேட் அனிமல்ஸ். ஹார்ட் சேம்பர்ஸ் ஆஃப் வெர்டிபிரேட் அனிமல்ஸ். முதுகெலும்புகளின் இதய அறைகள். என்னன்னு பார்ப்போம். பிஷஸ் 2 சேம்பர். மீன்களுக்கு 2 அறைகள் உள்ளன. 2 இதய அறைகள் உள்ளன. இது வந்து சரியானது. ஆம்பிபியன்ஸ் 3 சேம்பர். இருவாழ்விகள் 3 இதய அறைகள் உள்ளன. இது சரியானது. ரெப்டைல்ஸ் 3 சேம்பர். ரெப்டைல்ஸ் 3 சேம்பர். ஊர்வன 3 அறைகள், 3 இதய அறைகள். இது வந்து தவறானது. ஏன்னா இது வந்து முழுமையுறா, இன்கம்ப்ளீட் 4 அறைகள். சரிங்களா? இன்கம்ப்ளீட் முழுமையுறா, இன்கம்ப்ளீட் சேம்பர். சரிங்களா? எத்தனை மொத்தம் 4 இன்கம்ப்ளீட் சேம்பர்ஸ் இருக்கும். அப்ப என்னன்னா தவறானது கேட்டிருக்காங்க. தவறான உங்களுக்கு 3 only. சோ விடை சி. விடை சி. சோ ஹார்ட் சேம்பர்ஸ் இன் வெர்டிபிரேட் அனிமல்ஸ். முதுகெலும்புகளின் இதய அறைகள். 2 சேம்பர் ஆல்ரெடி பார்த்தோம். பிஷஸ் 2 அறைகள் மீன்கள். 3 சேம்பர் ஆம்பிபியன்ஸ் 3 அறைகள் இரு வாழ்விகள். இன்கம்ப்ளீட் 4 சேம்பர். சரிங்களா? இன்கம்ப்ளீட் 4 சேம்பர். ரெப்டைல்ஸ் முழுமையுறா 4 அறைகள். எதுல இருக்க? ஊர்வன. முழுமையுறா 4 அறைகள் ஊர்வன. 4 சேம்பர் அப்படின்னா மேமல்ஸ் அண்ட் crocodiles ஆர் ரெப்டைல்ஸ். ரெப்டைல் 4 அறைகள். இதுல இருக்க பறவைகள், பாலூட்டிகள் மற்றும் முதலைகள். ஊர்வன வகைகள் வந்து பாத்தீங்கன்னா முதலைக்கு மட்டும். சரிங்களா? அதுல 4 அறைகள் இருக்கும். 24வது கேள்வி, consider the following pairs. பின்வரும் இணைகளை காண்க. நியூரோஜெனிக் ஹார்ட்பீட். நியூரோஜெனிக் ஹார்ட்பீட். அனலைட்ஸ் ஆர்த்ரோபோட்ஸ். ஆர்த்ரோபோட்ஸ். அனலைட்ஸ் ஆர்த்ரோபோட்ஸ். சோ எக்ஸாம்பிள்ஸ். தென் வந்து பாத்தீங்கன்னா நியூரோஜெனிக் இதய துடிப்பு. வலை தசை புழுக்கள், கணுக்காலிகள். சரியா இருக்குது. சோ இரண்டும் சரியா இருக்கு. அடுத்து மயோஜெனிக் ஹார்ட்பீட். இரண்டாவது மயோஜெனிக் ஹார்ட்பீட். மொலுஸ்கா வெர்டிபிரேட்ஸ். மொலுஸ்கா வெர்டிபிரேட்ஸ். மயோஜெனிக்
இதய துடிப்பு என்னன்னா மெல்லுடலிகள் மற்றும் முதுகெலும்பிகள் இதுவும் சரியா புரிஞ்சிருக்கு. அப்ப இரண்டு இணைகளுமே சரியா உள்ளது. விடை என்பதுனா சரியான கோட் கேட்டிருக்காங்க. சோ இரண்டுமே சரியானது. விடை சி. 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. விடை சி. 25வது கேள்வி. 25வது கேள்வி. Consider the following statements. Atrioventricular bundle was discovered by His 1893. It is also known as bundle of His. It is also known as bundle of His. His 1893 ஆண்டில் ஆட்ரியோவென்ட்ரிகுலர் கற்றைகளை கண்டறிந்தார். சரியான கூற்று. இது ஹிஸ் கற்றை எனவும் அழைக்கப்படுகிறது. இது ஹிஸ் கற்றை எனவும் அழைக்கப்படுகிறது. இதுவும் சரியான கூற்று. அப்ப விடை என்ன? 1 and 2 சி. விடை சி 1 and 2. 26வது கேள்வி. The concept of blood grouping was developed by இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார்? வியன்னர், கார்ல் லான்ஸ்டீனர், ஸ்டர்லி, டி காஸ்டெல்லோ. டி காஸ்டெல்லோ. சோ அது பாத்தீங்கன்னா வியன்னரா இல்ல கார்ல் லான்ஸ்டீனரா, ஸ்டர்லியா, டி காஸ்டெல்லோவா? சோ விடை வந்து கார்ல் லான்ஸ்டீனர். இவர் தான் இரத்த வகைகளை கண்டறிந்தார். விடை வந்து டி. கார்ல் லான்ஸ்டீனர் 1900 ஆண்டு இரத்த வகைகளை கண்டறிந்தார். என்னென்ன கண்டுபிடிச்சாருன்னா he identified blood groups A, B and O. சோ வந்து A மற்றும் B, A, B மற்றும் O வகை இரத்த வகைகளை கார்ல் லான்ஸ்டீனர் கண்டறிந்தார். 27வது கேள்வி. Consider the following pairs. பின்வரும் இணைகளை காண்க. AB இரத்த வகை. AB blood group வந்து பாத்தீங்கன்னா யாரு? லான்ஸ்டீனர் மற்றும் வியன்னர். சோ இவங்க கண்டுபிடிச்சதா சொல்லிருக்காங்க. RH கார்னி வந்து பாத்தீங்கன்னா டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டெர்லி கண்டுபிடிச்சதா சொல்லிருக்காங்க. சோ இரண்டு மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. AB இரத்த வகையா கண்டுபிடிச்சது யாருன்னா டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டெர்லி. RH கார்னியா கண்டுபிடிச்சது யாருன்னா லான்ஸ்டீனர் மற்றும் வியன்னர். லான்ஸ்டீனர் மற்றும் வியன்னர் RH கார்னியா கண்டுபிடிச்சிருப்பாங்க. AB இரத்த வகையா கண்டுபிடிச்சது டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டெர்லி. அப்ப A, B மற்றும் O வகை இரத்த வகையை கண்டுபிடிச்சது யாருன்னா நம்ம ஏற்கனவே क्वेश्चन பார்த்தோம் லான்ஸ்டீனர், கார்ல் லான்ஸ்டீனர் மட்டும். சரிங்களா? விடை வந்து C 1 and 2. 28வது கேள்வி. Which of the following statements are true about lymph? True about lymph. நிணநீர். சரிங்களா? சோ நிணநீர் பற்றிய பின்வரும் வாக்கியங்கள் சரியானது எது? பின்வரும் வாக்கியங்கள் நிணநீர் பற்றியது சரியானது எது? இது ஒரு பாத்தீங்கன்னா கலர்லெஸ் fluid. இது வந்து நிறமற்ற திரவம். இது சரியான கூற்று. It contains less proteins. It contains less proteins. குறைந்த அளவு புரதத்தை கொண்டுள்ளது. இது சரியான கூற்று. Contains very small amount of nutrients. It contains very small amount of nutrients, oxygen and carbon dioxide, water, also WBC, white blood cells. So இது வந்து பாத்தீங்கன்னா சரியான கூற்று. குறைந்த அளவு ஊட்டப்பொருட்கள், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் WBC நிணநீரில் உள்ளன. சரியான கூற்று. ரத்தம் எடுத்துச் செல்ல இயலாத பகுதிகளுக்கு ஊட்டப்பொருட்களையும் மற்றும் ஆக்சிஜனையும் கொடுக்கிறது. ரத்தம் எடுத்துச் செல்ல இயலாத பகுதிகளுக்கு ஊட்டப்பொருட்களை மற்றும் ஆக்சிஜனையும் கொடுக்கிறது. It supplies oxygen and nutrients to those parts where blood cannot reach. சோ இதுவும் சரியான கூற்று. அப்ப நான்குமே சரியான கூற்று. விடை என்னன்னா C 1, 2, 3 and 4. சோ நான்குமே சரியான கூற்று. விடை C. 29வது கேள்வி. Choose the correct pair. சோ தவறான இணை அல்லாதது எதுனா உங்களுக்கு சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அக்ளூட்டினோஜன் அப்படின்னா ஆன்டிபாடிஸ் கொடுத்திருக்காங்க. அக்ளூட்டினின் ஆன்டிஜென்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப என்னன்னா தவறா மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அக்ளூட்டினோஜன்ஸ்னா உங்களுக்கு ஆன்டிஜென்ஸ், அக்ளூட்டினின்ஸ்னா ஆன்டிபாடிஸ். அப்போ இங்க சரியானது எதுனா கேட்டிருக்காங்க. அப்ப நன். விடை வந்து நன். விடை வந்து டி. மனித ரத்தத்தில் சில தனிச்சிறப்பு வாய்ந்த அக்ளூட்டினோஜன் அல்லது ஆன்டிஜென்ஸ். சரிங்களா? சில தனிச்சிறப்பு வாய்ந்த அக்ளூட்டினோஜன் அல்லது ஆன்டிஜென் மற்றும் அக்ளூட்டினின் என்ற எதிர்ப்பொருட்கள் ஆன்டிபாடிகளாக மனித ரத்தத்தில் காணப்படுகிறது. ஆன்டிஜென்கள் ஆர்பிசியின் மேற்புற படலத்தில் காணப்படுகின்றன. ஆன்டிஜென்கள் ஆர்பிசி ரெட் பிளட் செல் மேற்புற படலத்தில் காணப்படுகின்றன. எதிர்ப்பொருட்கள் இரத்த பிளாஸ்மாவில் காணப்படுகின்றன. எதிர்ப்பொருட்கள் இரத்த பிளாஸ்மாவில் காணப்படுகின்றன. 30வது கேள்வி. இதய சுழற்சி பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல் கூற்று என்ன? ஒவ்வொரு இதய சுழற்சியும் 0.8 வினாடிகளில் முடிவடையும். இது வந்து சரியான கூற்று. ஒவ்வொரு இதய சுழற்சியும் 0.8 வினாடிகளில் முடிவடையும்.
இது சரியானது. ஆரக்கிள்கள் சுருக்கம் 0.1 வினாடியாகும். ஆரக்கிள்களின் சுருக்கம் 0.1 வினாடியாகும். இதுவும் சரியான கூற்று. வென்ட்ரிக்கிள்கள் சுருக்கம் 0.3 வினாடிகளாகும். வென்ட்ரிக்கிள்கள் சுருக்கம் 0.3 வினாடியாகும். இதுவும் சரியான கூற்று. வென்ட்ரிக்கிள்கள் விரிவடைதல் 0.4 வினாடியாகும். வென்ட்ரிக்கிள்கள் விரிவடைதல் 0.4 வினாடியாகும். இதுவும் சரியான கூற்று. அப்ப என்ன கேட்டிருக்காங்க, பின்வரும் வாக்கியங்கள் தவறானதை வெளிக்காட்டி கேட்டிருக்காங்க. அப்போ எதுவுமே தவறு கிடையாது, எல்லாம் சரி. அப்ப விடை டி, எதுவும் இல்லை. 31வது கேள்வி, which of the following statements are true about heart sound? இதய ஒலிகள் பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் சரியானது எது? The first sound love is shorter duration. முதல் ஒலியான love குறைவான நேரத்தில் ஒலிக்கும். இரண்டாவது கூற்று, the second sound dub is longer duration. The second sound dub is longer duration. இரண்டாவது ஒலியான dub நீண்ட நேரத்திற்கு ஒலிக்கும். பாத்தீங்கன்னா இது இரண்டு பாத்தீங்கன்னா சரியானது இல்ல, தவறானது. இரண்டுமே பாத்தீங்கன்னா தவறானது. ஏன்னா முதல் ஒலியான லப் பாத்தீங்கன்னா நீண்ட நேரத்திற்கும், இரண்டாவது ஒலியான டப் என்பது குறைவான நேரத்திற்கும் ஒலிக்கும். அப்ப இரண்டுமே தவறானது. விடை என்னன்னா மேற்கண்ட எதுவும் இல்லை. டி, விடை மேற்கண்ட எதுவும் இல்லை. இதே ஒலிகள் முதல் ஒலியான லப் என்பது நீண்ட நேரத்திற்கு ஒலிக்கும், இரண்டாவது ஒலியான டப் என்பது குறைந்த நேரத்தில் ஒலிக்கும். இதய ஒலியானது இதய வால்வுகள் சீரான முறையில் திறந்து மூடுவதால் ஏற்படுகிறது. இதய வால்வுகள் சீரான முறையில் திறந்து மூடுவதால் ஏற்படுகிறது. முதல் ஒலியான லப் நீண்ட நேரத்திற்கு ஒலிக்கும். வென்ட்ரிகுலார் சிஸ்டோலின் ஆரம்ப நிலையில் மூவிதழ் மற்றும் ஈறுதல் வால்வுகளால் மூடுவதால் இந்த ஒலி உண்டாகிறது. வென்ட்ரிகுலார் சிஸ்டோலின் ஆரம்ப நிலையில் மூவிதழ் மற்றும் ஈறுதல் வால்வுகள் மூடுவதால் இந்த லப் ஒலி உண்டாகிறது. இரண்டாவது ஒலியான டப் சற்று குறுகிய காலமே ஒலிக்கும். இந்த ஒலியானது வென்ட்ரிகுலார் சிஸ்டோலின் முடிவில் அரை சந்திர வால்வுகள் மூடுவதால் இந்த ஒலி டப் என்ற ஒலி ஏற்படுகிறது. 32வது கேள்வி, consider the following statement. பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. முதல் கூற்று, blood pressure is force exerted during the flow of blood against lateral walls of arteries. தமனிகளின் வழியே ரத்தம் ஓடும்போது அந்த தமனிகளின் பக்கவாட்டு சுவர் மீது ரத்தம் ஏற்படுத்தும் அழுத்தமே இரத்த அழுத்தம் எனப்படும். செகண்ட் ஒன், in a healthy adult during normal resting condition, systolic and diastolic blood pressure is expressed. ஒரு ஆரோக்கியமான மனிதரில் ஓய்வாக உள்ள நிலையில் சிஸ்டோலிக் மற்றும் டயஸ்டோலிக் அழுத்தமானது 120 mm ஹீமோகுளோபினும் 80 mm ஹீமோகுளோபின் அளவிலும் காணப்படுகிறது. இந்த கூற்று கேட்டிருக்காங்க. இரண்டு கூற்றுமே சரியானது. விடை என்னன்னா சி, 1 and 2. விடை சி. 33வது கேள்வி, consider the following statements. First statement, stethoscope is used to detect the sound produced by the internal organs of human body. மனித உடலின் உள்ளுறுப்புகள் ஏற்படுத்தும் ஒலியை கண்டறிய ஸ்டெத்தோஸ்கோப் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு சரியான கூற்று. இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஸ்பிக்மோமோனோமீட்டர் is a clinical instrument used to measure blood pressure. Spigmometer is a clinical instrument used to measure blood pressure. இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் மருத்துவ உபகரணம் ஸ்பிக்மோமோமீட்டர் ஆகும். இரண்டாவது கூற்றும் சரி. அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, எது சரின்னு கேட்டிருக்காங்க. விடை பாத்தீங்கன்னா
1 and 2 இரண்டுமே வந்து சரியானது விடை சி. 34வது கேள்வி நார்மல் பல்ஸ் ரேட் ரேஞ்சஸ் ஃப்ரம் இயல்பான நாடித்துடிப்பு எத்தனை முறைகள் ஆகும் 70 முதல் 90 துடிப்புகள் ஒரு நிமிஷத்துக்கு இருக்கும். சரிங்களா? ஏ வந்து 70 முதல் 90 வரை இருக்கும். பி 80 முதல் 90 துடிப்புகள் இருக்கும். சி 60 முதல் 80 துடிப்புகள் இருக்கும். டி 90 துடிப்புகள் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு நிமிடத்திற்கு அப்ப விடை என்ன உங்களுக்கு ஏ. விடை ஏ. நாடித்துடிப்பு என்பது ஒரு நிமிடத்திற்கு 70 முதல் 90 முறை துடிப்பதுதான் நாடித்துடிப்பு ஆகும். இதய துடிப்பின் போது ரத்தமானது தமனிகளுக்குள் உந்தி தள்ளப்படுகிறது. இதய துடிப்பின் போது ரத்தமானது தமனிக்குள் உந்தி தள்ளப்படுகிறது. ரத்தம் ஒவ்வொரு முறையும் தமனிக்குள் உந்தப்படும் போது தமனி விரிவடைவதை நாடித்துடிப்பு என்கிறோம். அப்போ நாடித்துடிப்புனா என்ன? ரத்தம் ஒவ்வொரு முறையும் தமனிகளுக்குள் உந்தப்படும் போது தமனிகள் விரிவடைவதை நாம் நாடித்துடிப்பு என்கிறோம். இதனை மணிக்கட்டின் அருகில் உள்ள தமனியின் மீது விரல் நுனியினை வைத்து நாம் உணரலாம். இந்த மாதிரி பார்ப்பாங்கல்ல கையில, அதுதான் சரிங்களா? இதனை மணிக்கட்டின் அருகில் உள்ள தமனியின் மீது விரல் நுனியினை வைத்து நாம் உணரலாம். இயல்பான நாடித்துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு 70 முதல் 90 முறைகளாகும். 35வது கேள்வி கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஆர்டரி. தமனி பற்றிய பின்வரும் வாக்கியங்களை கருத்தில் கொள்க. என்னன்னா ஒரு 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல் அதிக அழுத்தத்துடன் கூடிய ரத்த ஓட்டம் இருக்கும். இது சரியானது. ரெட் இன் கலர். தமனி வந்து பாருங்க சிவப்பு நிறத்தை சொல்றாங்க. அசல் இது சிறப்பு நிறம் கிடையாது, பிங்க் கலர் இருக்கும். பிங்க் கலர்னா உங்களுக்கு இளஞ்சிவப்பு கலர் சொல்லுவாங்க. இளஞ்சிவப்பு நிறத்தை உடையது. இரண்டாவது தவறு. மூன்றாவது அதிக அழுத்தத்துடன் கூடிய ரத்த ஓட்டம் blood flow with high pressure. இதுவும் சரியானது. டீப் லொகேஷன் உடலின் ஆள் பகுதியில் அமைந்துள்ளது. நான்காவது சரி. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? தவறான குறியீடு கேட்டிருக்காங்க. தவறான குறியீடு இன்கரெக்ட் கோட் கேட்டிருக்காங்க. அப்ப பி ஒன்லி. அப்ப விடை பி 2 மட்டும். என்னன்னா பிங்க் கலர் இருக்கும், ரெட் கலர்ல இருக்காது. தமனிகளுக்கும் சிறைக்கும் உள்ள வேறுபாடுகள். தமனி வழங்கும் குழாய்கள், சிறை பெருங்குழாய்கள். தமனி இளஞ்சிவப்பு நிறத்தினுடையது, சிறை சிவப்பு நிறத்தினுடையது. தமனி உடலின் ஆள் பகுதியில் அமைந்துள்ளது, சிறை உடலின் மேற்பகுதியில் அமைந்துள்ளது. தமனி உடலின் ஆள் பகுதியில் அமைந்துள்ளது, சிறை உடலின் மேற்பகுதியில் அமைந்துள்ளது. தமனி அதிக அழுத்தத்துடன் கூடிய ரத்த ஓட்டம் கொண்டது, சிறை குறைந்த அழுத்தத்துடன் கூடிய ரத்த ஓட்டம் கொண்டது. தமனியின் சுவர்கள் வலிமையான தடித்த மீளும் தன்மை உடையவை. தமனியின் சுவர்கள் வலிமையான தடித்த மீளும் தன்மை உடையவை. சிறையின் சுவர்கள் வலிமை குறைந்த மிருதுவான மீள்தன்மை அற்றவை. தமனியானது நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. நுரையீரல் சிறையினை தவிர நுரையீரல் தமனியை தவிர நுரையீரல் சிறையினை தவிர மற்ற அனைத்து சிறைகளும் ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. தமனிகள ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தினை எடுத்து செல்கின்றன, சிறையில ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. தமனியில் உள்ளீடு வால்வுகள் கிடையாது. சிறையில் உள்ளீடு வால்வுகள் உண்டு. இதுதான் தமனிக்கும் சிறைக்கும் உள்ள வேறுபாடுகள். 36வது கேள்வி which form clot at the site of injury and prevent blood loss. Which form clot at the site of injury and prevent blood loss. காயங்கள் ஏற்படும் போது ரத்தம் உறைதலை ஏற்படுத்தி ரத்த போக்கை தடுப்பது எது? த்ராம்போசைட்ஸா இல்ல மோனோசைட்ஸா இல்ல லிம்போசைட்ஸா இல்ல கிரானுலோசைட்ஸ். விடை த்ராம்போசைட்ஸ். விடை ஏ த்ராம்போசைட்ஸ். பிளட் பிளேட்லெட்ஸ் த்ராம்போசைட்ஸ் ரத்த தட்டுகள் அல்லது த்ராம்போசைட்டுகள். These are small and colorless. இவை அளவில் சிறியவை மற்றும் நிறமற்றவை. த்ராம்போசைட்டுகள் அளவில் சிறியவை மற்றும் நிறமற்றவை. They do not have nucleus. இவற்றில் உட்கரு இல்லை. They do not have nucleus. There are about
2,50,000 to 4 lakhs platelets cubic mm of blood. ஒரு கன மில்லிமீட்டர் ரத்தத்தில் 2 லட்சம் முதல் 4 லட்சம் வரை ரத்த தட்டுகள் உள்ளன. ஒரு கன பாருங்க, ஒரு கன மில்லிமீட்டர் ரத்தத்தில் 2 லட்சம் முதல் 4 லட்சம் வரை ரத்த தட்டுகள் உள்ளன. லைஃப் ஸ்பேன் ஆஃப் பிளேட்லெட்ஸ் இஸ் 8 to 10 days. இவற்றின் வாழ்நாள் 8 முதல் 10 நாட்கள் ஆகும். They play an important role in clotting of blood. ரத்த முறைகளில் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. Thrombocytes. Platelets form clot at the site of injury and prevent blood loss. காயங்கள் ஏற்படும் போது ரத்த முறைகளை ஏற்படுத்தி ரத்த போக்கை தடுக்கின்றன. Thrombocytes. இதுதான் நமக்கு கொஸ்டின். சரிங்களா? சோ thrombocytes பத்தி டீடைல்ஸ் இது. 37வது கேள்வி, நியூட்ரோபில்ஸ் form dash of the total leukocytes. மொத்த வெள்ளை அணுக்களின் எத்தனை சதவீதம் நியூட்ரோபில்கள் காணப்படுகின்றன? So A 0.5 to 1.0%, B 2% to 3%, C 60% to 65%. So விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு C 60 இருந்து 65%. So 0.5 to 1.0% வரைக்கும் என்ன இருக்குன்னா உங்களுக்கு பேசோபில்ஸ் இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா 2 to 3% பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈசினோபில்ஸ் இருக்கும். ஈசினோபில்ஸ் இருக்கும். சோ 60 முதல் 65% பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரோபில்ஸ் இருக்கும். சோ அதான் உங்களுக்கு क्वेश्चन. சோ விடை சி. நியூட்ரோபில்ஸ் they are large in size and have a 2 to 7 lobed nucleus. இவை அளவில் பெரியவை. இவற்றின் உட்குறு 2 முதல் 3 கதுப்புகளை கொண்டுள்ளது. 2 முதல் 7 கதுப்புகளை கொண்டுள்ளது. These corpuscles form 60 to 65% of the total leukocytes. மொத்த வெள்ளை அணுக்களில் 60 முதல் 65% நியூட்ரோபில்கள் காணப்படுகின்றன. Their numbers are increased during infection and inflammation. நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. நியூட்ரோபில்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. 38 question, which of the following statements are true about RBC, red blood cells? இரத்த சிவப்பணுக்கள் பற்றிய பின்வரும் வாக்கியங்கள் ஆராய்ந்து சரியானதை தேர்வு செய்க. முதல் கூற்று என்னன்னா, first statement, RBC is involved in the transport of oxygen from lungs to tissues. So இதுதான் சரியான கூற்று. RBC ஆக்சிஜனை நுரையீரலிலிருந்து திசுக்களுக்கு கடத்துவதில் பங்கேற்கிறது. இரண்டாவது கூற்று பாத்தீங்கன்னா, RBC are formed in bone marrow. RBC எலும்பு மஜ்ஜையிலிருந்து உருவாக்கின்றன. இது வந்து சரியான கூற்று. அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, எது சரின்னு கேட்டிருக்காங்க. இரண்டுமே சரி. விடை வந்து பாத்தீங்கன்னா C 1 and 2. விடை C. RBC இரத்த சிவப்பணுக்கள், எரித்ரோசைட்டுகள். இவை மனித உடலில் அதிக அளவில் காணக்கூடிய இரத்த செல்களாகும். RBC formed in bone marrow. இவை எலும்பு மஜ்ஜையிலிருந்து உருவாகின்றன. சுவாச நிறமியான ஹீமோகுளோபினை RBC கொண்டுள்ளதால் RBC கொண்டுள்ளதால் இரத்த சிவப்பு நிறத்துடன் காணப்படுகிறது. ரத்தம் சிவப்பு நிறத்துடன் காணப்படுகிறது. பாலூட்டுகளின் முதிர்ச்சி அடைந்த இரத்த சிவப்பணுக்கள் செல் நுண்ணுறுப்புகள் மற்றும் உட்கரு காணப்படுவதில்லை. பாலூட்டுகளின் முதிர்ச்சி அடைந்த இரத்த சிவப்பு அணுவில் செல் நுண்ணுறுப்புகள் மற்றும் உட்கரு காணப்படுவது இல்லை. RBC வந்து பைகான்கேவ் and disc shape, இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவம் உடையவை. Their life span is about 120 days. இவற்றின் வாழ்நாள்கள் 120 நாட்கள் ஆகும். RBC is involved in the transport of oxygen from lungs to tissues. RBC ஆக்சிஜனை நுரையிலிருந்து திசுக்களுக்கு கடத்துவதில் பங்கேற்கிறது. 39வது கேள்வி, choose the incorrect answer. தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன, நியூட்ரோபில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பைலோபேட் நியூக்ளியஸ், ஈசனோபில்ஸ் வந்து 2 to 7 லோப்டு நியூக்ளியஸ், பேசினோபில்ஸ் வந்து லோப்டு நியூக்ளியஸ். நியூட்ரோபில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இரு கதுப்பு உட்கரு சொல்லிருக்காங்க. சோ இது தவறானது. ஈசனோபில்ஸ் வந்து 2 to 7 2 முதல் 7 கதுப்பு உட்கரு சொல்லிருக்காங்க. இதுவும் தவறானது. பேசோபில்ஸ் வந்து கதுப்பு உடைய உட்கருனா ஒரு கதுப்பு உடைய உட்கரு. ஈசனோபில்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரு கதுப்பு உடைய உட்கரு. நியூட்ரோபில்ஸ் 2 முதல் 7 கதுப்பு உடைய உட்கரு. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா இன்கரெக்ட். அப்ப வந்து A 1 and 2. விடை A 1 and 2. பேசோபில்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பேசோபில்ஸ் கதுப்புடைய உட்கருவை கொண்டுள்ளன. பேசோபில்கள் கதுப்புடைய உட்கருவை
கொண்டுள்ளன. மொத்த வெள்ளை அணுக்களில் 0.5% முதல் 1.0% வரை இவ்வகை செல்கள் உள்ளன காணப்படுகின்றன. வீக்கங்கள் உண்டாகும் போது வேதிப்பொருட்களை பேசோ செல்கள் வெளியேற்றுகின்றன. 40வது கேள்வி, the sequence of events which occurred during the beginning and completion of one heartbeat is called. இதய துடிப்பு துவங்குவதற்கும் முடிவடைவதற்கும் இடைப்பட்ட வரிசை கிராமமான நிகழ்வுகள் டேஷ் ஆகும். இதுவாகும் கேட்டிருக்காங்க. சோ ஹார்ட் பீட்டா இல்ல பாத்தீங்கன்னா கார்டியாக் சைக்கிளா, பிளட் பிரஷரா இல்ல A and B. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா கார்டியாக் சைக்கிள், இதய சுழற்சி. விடை B. 41வது கேள்வி, pick out the natural oxygens. இயற்கை ஆக்சிஜன்களை வெளிக்கொணர்க. பினைல் அசிட்டிக் அமிலம், பினைல் அசிட்டிக் ஆசிட், இண்டோல் 3 பியூட்ரிக் அமிலம், இண்டோல் 3 பியூட்ரிக் ஆசிட், இண்டோல் 3 அசிட்டோ நைட்ரைல், சோ இண்டோல் 3 புரோபியானிக் ஆசிட். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஆக்சிஜன் கேக்குறாங்க, இயற்கை ஆக்சிஜன் கேக்குறாங்க. இயற்கை ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா பினைல் அசிட்டிக் ஆசிட், தென் வந்து பாத்தீங்கன்னா இண்டோல் 3 அசிட்டோ நைட்ரைல். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் ஆக்சிஜன்ஸ். சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மீது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இண்டோல் 3 பியூட்ரிக் அமிலமும், சோ இண்டோல் 3 புரோபியானிக் ஆசிட். செயற்கை ஆக்சிஜன், செயற்கை ஆக்சிஜன் of the synthetic oxygens. So it is a synthetic oxygens. 42வது கேள்வி, who is known as the father of endocrinology? நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என்று குறிப்பிடப்படுபவர் யார்? So V.M. Bayliss, Thomas Edison, E.H. Stirling, Edwin C. Kendall. விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு B. Thomas Edison. B. Thomas Edison. 43வது கேள்வி, consider following statements. பின்வரும் கூற்றுக்களை ஆராய. W.M. Bayliss and E.H. Stirling introduced the term hormone in 1909. W.M. Bayliss மற்றும் E.H. Stirling ஆகியோர் ஹார்மோன் என்ற சொல்லை முதலில் 1909ஆம் ஆண்டு அறிமுகம் செய்தனர். இது சரியான கூற்று. They first discovered the hormone secretin. அவர்கள் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் செக்ரின் ஆகும். கண்டறிந்த ஹார்மோன் செக்ரின் ஆகும். சோ பாத்தீங்கன்னா இரண்டுமே சரியான கூற்று. என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா தவறான குறியீட்டினை தெரிவு செய்க. சோ இரண்டுமே சரிது. அப்ப விடை என்ன? எதுவும் இல்லை. சோ விடை டி, எதுவும் இல்லை. இரண்டும் சரியான கூற்று. 44வது கேள்வி, சோ மெலட்டோனினை பத்தி क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்னன்னா 3 ஸ்டேட்மென்ட் வந்திருக்கு. மெலட்டோனின் இஸ் a ஹார்மோன். மெலட்டோனின் என்பது ஹார்மோன் ஆகும். மெலட்டோனின் இஸ் known as a time messenger. மெலட்டோனின் கால தூதுவர் என அழைக்கப்படுகிறது. மெலட்டோனின் சிக்னல்ஸ் நைட் டைம் இன்ஃபர்மேஷன் throughout the body. உடல் முழுமைக்கும் இரவு நேரத்தினை உணர்த்தும் பணியினை மெலட்டோனின் மேற்கொள்கிறது. சோ வந்து 3 ஸ்டேட்மென்ட் கொடுத்தா 3 ஸ்டேட்மென்ட்மே சரியா தான் இருக்குது. அப்ப மேற்குறிப்பிடப்பட்ட ஹார்மோன் எந்த சுரப்பியில் சுரக்கிறது கேட்டிருக்காங்க. தைராய்டு சுரப்பியா, இல்ல பிட்யூட்டரி சுரப்பியா, இல்ல பினைல் சுரப்பியா, இல்லனா பாரா தைராய்டு சுரப்பியா? சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பினைல் கிளாண்ட். சி, பினைல் கிளாண்ட். 45வது கேள்வி, பின்வரும் பத்தியை படிக்கவும் மற்றும் சிறந்த விடையை உள்ளிடவும். இரவு நேரங்களில் ஒளி, குறிப்பாக டேஷ் ஒளி படுவதால் மெலட்டோனின் ஹார்மோனின் உற்பத்தி குறைகிறது. இரவு நேரங்களில் ஒளி, குறிப்பாக டேஷ் ஒளி படுவதால் மெலட்டோனின் ஹார்மோனின் உற்பத்தி குறைகிறது. மெலட்டோனின் உற்பத்தி குறைவதால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது. இதனால் உண்டாகும் உறக்கமின்மையின் காரணமாக வளர்சிதை மாற்ற குறைபாடுகள் ஏற்படுகின்றன. அப்ப எதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வளர்சிதை மாற்ற குறைபாடுகள் ஏற்படுகின்றன? உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அலைநீளம் கொண்ட ஒளியா, இல்ல இடைப்பட்ட அலைநீளம் கொண்ட ஒளியா, இல்ல குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளியா? சோ இல்ல மேற்கண்ட எதுவும் இல்லையா? விடை வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளி. சி, விடை வந்து சி, குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளி. ஷார்ட் வேவ் லென்த் லைட். 46வது கேள்வி, which hormone is also known as personality hormone? பின்வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது?
எந்த ஹார்மோன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. பினைல் கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், பாராதைராய்டு கிளாண்ட். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட். விடை வந்து தைராய்டு கிளாண்ட் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆளுமை ஹார்மோன், பெர்சனாலிட்டி ஹார்மோன் சொல்லப்படுது. சோ தைராய்டு கிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் ஐடென்டிபிகேஷன், அதோட அடையாளம் என்ன இருக்கும்? அடையாளம் குறிக்கப்பட்ட நாளமில்லா சுரப்பி தைராய்டு சுரப்பி என கண்டறியப்பட்டது. அதனால லொகேஷன், அதோட அமைவிடம், தைராய்டு சுரப்பி இரு கதுப்புகளை உடையது. தைராய்டு சுரப்பி இரு கதுப்புகளை உடையது. இது மூச்சுக்குழலின் இருபுறமும் கழுத்து பகுதியில் காணப்படுகிறது. இது மூச்சுக்குழலின் இருபுறமும் கழுத்து பகுதியில் காணப்படுகிறது. ஹார்மோன் செக்ரேட்டட், சோ சுரக்கும் ஹார்மோன்கள் என்னன்னா உங்களுக்கு ட்ரை அயோடோ தைரோனின் மற்றும் தைராக்சின் 47வது கேள்வி, who was the first crystallized thyroxine hormone in 1914? 1914ஆம் ஆண்டில் முதன்முறையாக தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தவர் யார்? 1914ஆம் ஆண்டில் முதன்முறையாக தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தவர் யார்? எட்வர்ட் சி கெண்டல், தாமஸ் அடிசன் அண்ட் W.M. பைலிஸ், E.H. ஸ்டார்லிங். விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்வர்ட் சி கெண்டல். 48வது கேள்வி, consider the following statements. Thyroid gland requires 120 mg iodine every day for the production of thyroxine. ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தைராக்சினை சுரக்க 120 மியோகிராம் அயோடின் தேவைப்படுகிறது. 120 மியோகிராம் அயோடின். Second one, thyroid gland regulates cell metabolism. Thyroid gland regulates cell metabolism. செல்களில் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. செல்களில் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துது. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா இரண்டுமே சரியான கூற்று. விடை C1 and 2. 49வது கேள்வி, consider the following statements about molecular structure of thyroxine. தைராக்சின் ஹார்மோனின் மூலக்கூறு அமைப்பு பற்றிய கூற்றுகளை கருத்தில் கொள்க. First one, so identified in 1914. 1914ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. Identified by Harrington and George Barger. சார்லஸ் ஹாரிங்டன் மற்றும் ஜார்ஜ் பார்ஜர் ஆகியோர் இதனை கண்டறிந்தனர். சோ அது பாத்தீங்கன்னா இது இரண்டாவது கூற்று சரியானது, முதல் கூற்று தவறானது. ஏன்னா முதல் கூற்று வேற ஒண்ணுல 1927ல கண்டுபிடிக்கப்பட்டது. 1927ல கண்டுபிடிக்கப்பட்டது. சோ அதனால வந்து என்னன்னா இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. சோ அப்ப A only இன்கரெக்ட். 50வது கேள்வி, கார்டிசோல் ஹார்மோன்கள். கூற்று காரணம் கூற்று கார்டிசோல் ஹார்மோன்கள் உயிர் காக்கும் ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரியான கூற்று. காரணம், அட்ரினல் கார்டெக்ஸ் சுரக்கும் கார்டிசோல் ஹார்மோன்கள் உடலை உயிர்ப்பு நிலையை வைத்திருக்கவும் மிகுந்த பாதிப்பு மற்றும் மன அழுத்தங்களிலிருந்து மீண்டு வரவும் உதவுகிறது. இது கூற்றுக்கு சரியான, இரண்டுமே சரியானது. அதே மாதிரி கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா A. விடை A. A மற்றும் 2 R இரண்டும் சரி மற்றும் R Aவுக்கான சரியான விளக்கமாகும். விடை A. 51வது கேள்வி, ஆக்சிஸ் வேர் மற்றும் தண்டின் நுனியில் உற்பத்தி செய்யப்பட்டு அங்கிருந்து நீட்சி பகுதிக்கு இடம்பெயர்கின்றன. சரியான கூற்று. சைட்டோகைன்கள் தாவர செல்களில் செல் பகுப்பு அல்லது சைட்டோகைனசிஸ் நிகழ்வை ஊக்குவிக்கின்றன. இதுவும் சரியான கூற்று. அப்ப சரியான குறியீடு கேட்டிருக்காங்க. இரண்டுமே சரியானது. விடை 1 and 2. C1 and 2. 52வது கேள்வி, பின்வருவனவற்றை பொறுத்துக. ஜிப்ரலின்கள், அப்சிசிக் அமிலம், எத்திலின், பிட்யூட்டரி சுரப்பி. ஜிப்ரான்கள் வந்து பாத்தீங்கன்னா விதையில்லா கனி உருவாதல், விதையில்லா கனிகள் உருவாதல். அப்சிசிக் அமிலம் ஒழுங்குபடுத்தும் வளர்ச்சி அடக்கி, அப்சிசிக் அமிலம் ஒழுங்குபடுத்தும் வளர்ச்சி அடக்கி. எத்திலின் வாயுநிலை தாவர ஹார்மோன், எத்திலின் வாயுநிலை தாவர ஹார்மோன். பிட்யூட்டரி சுரப்பி தலைமை சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பி தலைமை சுரப்பி. அப்ப விடை வந்து ரிவர்சல் கேஸ். விடை B. 4 3 2 1. விடை B. 53வது கேள்வி, அட்ரினல் மெடுலா செக்ரேட்ஸ். அட்ரினல் மெடுலா சுரக்கும் ஹார்மோன்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹார்மோன் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எபினெப்ரினா, குளுக்காகானா, இன்சுலினா இல்ல ட்ரை அயோடோ தைரோனினா. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா A. எபினெப்ரின். 54வது கேள்வி,
Which hormone act on bone, kidney and intestine to maintain blood calcium level? To maintain blood calcium level. எந்த ஹார்மோன் ரத்தத்தில் கால்சியம் அளவை பராமரிப்பதற்காக எலும்பு, சிறுநீரகம் ஆகியவற்றில் செயலாற்றுகிறது? எலும்பு, சிறுநீரகம் ஆகியவற்றில் செயலாற்றுகிறது. இன்சுலின், குளுக்காகன், பாராதார்மோன், நார் எபினெப்ரின். சோ விடை வந்துனா பாராதார்மோன் சி. பாராதார்மோன் விடை வந்துனா சி, பாராதார்மோன். 55வது கேள்வி. Consider the following statements about thymus gland. About thymus gland. thymus சுரப்பி பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். Partly an endocrine gland. நாளமுல்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது. Partly an lymphoid gland. நிறநீர் உறுப்பாகவும் இது செயல்படுகிறது. Located in the upper part of the chest covering the lower end of trachea. Lower end of trachea. மார்பின் மேற்புறத்தில் மூச்சுக்குழலின் கீழ்ப்புறத்தை ஒட்டி அமைந்துள்ளது. Secreted hormone thymosin. thymosin என்ற ஹார்மோனை சுரக்கிறது. சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா select the incorrect answer. select the incorrect answer. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு incorrect. அப்போ விடை எல்லாமே சரியா இருக்குது. டி. விடை வந்து none of the above. விடை none of the above. அனைத்தும் சரியாக உள்ளது. சோ function of the thymosin. thymosin பணிகள். It has a stimulatory effect on the immune function. நோய் தடை காப்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை தூண்டுகிறது. It stimulates the production of differentiation lymphocytes. lymphocyteகள் உருவாதலையும் வேறுபடுதலையும் thymosin தூண்டுகிறது. 56வது கேள்வி. Dilation of the pupil in eye is related to. கண் பார்வையை விரிவடைய செய்வது. கண் பார்வையை விரிவடைய செய்வது. thymosin, epinephrine, cortisol, estrogen. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா எபினெர்பின். விடை எபினெர்பின். 57வது கேள்வி. Excretion of excess glucose in the urine. சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுதல் என்பது ஹைப்பர்கிளைசீமியா, கிளைகோசூரியா, பாலியூரியா, பாலிடிப்சியா. விடை வந்து பாத்தீங்கன்னா பி, கிளைகோசூரியா. விடை பி, கிளைகோசூரியா. 58வது கேள்வி. Human insulin was first discovered in 1921. Human insulin was first discovered by. மனித இன்சுலின் ஹார்மோன் 1921 இவர்களால் முதலில் கண்டறியப்பட்டது. யாருன்னா ஃபிரெட்ரிக் பாண்டிங், சார்லஸ் பெஸ்ட், மெக்லாட், எட்வர்ட் சி கெண்டல். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்வர்ட் சி கெண்டல் இதுல வரமாட்டாரு. மற்ற 3 பேர் வருவாங்க. யாருன்னா ஃபிரெட்ரிக் பாண்டிங், சார்லஸ் பெஸ்ட், மெக்லாட். சோ யாரு என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு தவறானது எடுத்துக்காங்க. சோ தவறானது இது கேட்டிருக்காங்க. அப்ப 4 மட்டும் தவறானது. விடை டி 4 மட்டும். 59வது கேள்வி. Consider the following statements. பின்வரும் வாக்கியங்களை ஆராய்க. First statement. Alpha cells secrete insulin. ஆல்பா செல்கள் இன்சுலின் ஹார்மோனை சுரக்கின்றன. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட். பீட்டா செல்ஸ் secrete glucagon. பீட்டா செல்கள் குளுக்கோகான் ஹார்மோனை சுரக்கின்றன. சோ தவறான ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ தவறான ஒன்று. இதுல இரண்டுமே தவறுதான். என்னன்னா ஆல்பா செல்ஸ் secrete glucagon, பீட்டா செல்ஸ் secrete insulin. சோ ஆல்பா செல்கள் குளுக்கோகான் ஹார்மோனை சுரக்கின்றன. பீட்டா செல்கள் இன்சுலின் ஹார்மோனை சுரக்கின்றன. அப்ப இரண்டுமே தவறா இருக்கு. விடை வந்து பாத்தீங்கன்னா சி 1 and 2. 1 and 2. சோ 60வது கேள்வி. Consider the following statements. Cretinism is caused due to decreased secretion of the thyroid hormones in children. குழந்தைகளின் குறைவான தைராய்டு ஹார்மோன் சுரப்பால் கிரிட்டினிசம் ஏற்படுகிறது. குழந்தைகளின் குறைவான தைராய்டு ஹார்மோன் சுரப்பால் கிரிட்டினிசம் ஏற்படுகிறது. மிக்ஸிடிமா இஸ் காஸ்ட் பை டிஃபிஷியன்சி ஆஃப் தைராய்டு ஹார்மோன் இன் அடல்ட்ஸ். பெரியவர்களில் குறைவான தைராய்டு ஹார்மோன் சுரப்பதால் மிக்ஸிடிமா ஏற்படுகிறது. சோ பெரியவர்களில் குறைவான தைராய்டு ஹார்மோன் சுரப்பதால் மிக்ஸிடிமா ஏற்படுகிறது. சோ என்ன கேட்டிருக்காங்க? செலக்ட் நாட் இன்கரெக்ட் ஆன்சர். சோ தவறானது அல்லாததை தேர்வு செய்ய. அப்ப இரண்டுமே சரியானது. அப்ப விடை என்ன பாத்தீங்கன்னா 1 and 2. இரண்டுமே பாத்தீங்கன்னா தவறு கிடையாது. அப்ப விடை சி 1 and 2. சோ கிரிட்டினிசம் சரிங்களா? கிரிட்டினிசம் பார்த்தோம்ல அதுல இதன் அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா குழந்தைகளுக்கு குள்ளத்தன்மை, குறைவான மன வளர்ச்சி, குறைபாடான எலும்புகள் வளர்ச்சி ஆகியவனவாகும். They are called cretins. இவர்களை கிரிட்டின்கள் என்று அழைப்பார்கள்.
சோ மிக்ஸ்டிமா என்ன? இது பெரியவர்களில் தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் ஏற்படுகிறது. இதை நம்ம பார்த்துட்டோம். இதன் காரணமாக குறைவான மூளை செயல்பாடு, முகம் உப்பிய அல்லது வீங்கிய தோற்றம், உடல் எடை அதிகரிப்பு ஆகியவை தோன்றும். இதனால மிக்சிடமால தோன்றும். 61வது கேள்வி, consider following statements suffers physiological effects of ethylene. So ethylene வாழ்வியல் விளைவுகள் பற்றிய பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கும். முதல் ஒன்று பாத்தீங்கன்னா first statement, ethylene breaks the dormancy of birds, seeds and storage organs. ethylene மொட்டுகள், விதைகள் உறக்கத்தை நீக்குகிறது. சரியான கூற்று. ethylene inhibits the elongation of stem and roots in dicots. ethylene இருவிதைலை தாவரங்களில் வேர் மற்றும் தண்டு நீட்சி அடைவதை தடை செய்கிறது. ethylene இருவிதைலை தாவரங்களில் வேர் மற்றும் தண்டு நீட்சி அடைவதை தடை செய்கிறது. இதுவும் சரியான கூற்று. மூன்றாவது ethylene promotes the ripening of fruits. ethylene கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கிறது. சோ இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட். மூணுமே சரியா இருக்கு. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. சோ 1, 2 and 3 மூணுமே சரிதான். விடை சி. 62வது கேள்வி, டேஷ் பிரேக்ஸ் தி டார்மன்சி ஆஃப் பொட்டேட்டோ டியூபர்ஸ். உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குவது எது கேட்டிருக்குது. சோ அப்சிசிக் ஆசிட் அண்ட் ஜிப்ரலின்ஸ், தென் புரோலாக்டின் and D ethylene. So அப்சிசிக் அமிலம், ஜிப்ரலின்கள், புரோலாக்டின், எத்திலின். விடை என்பதுனா B ஜிப்ரலின்கள். 63வது கேள்வி, அப்சிசிக் அமிலம் என்பது இறுக்கநிலை ஹார்மோன்கள், தென் உதிர்நிலை உதிர்தலை ஒழுங்குபடுத்தும் தாவரங்களின் பசுங்கணிகளில் காணப்படுகிறது. நான்காவது உறக்க நிலையை ஒழுங்குபடுத்தும். சோ விடை பாத்தீங்கன்னா உறக்க நிலையை ஒழுங்குபடுத்தும். என்ன கேட்டிருக்காங்க? தவறானதை வெளிக்கொண்டு கேட்டிருக்காங்க. சோ இதுவே கிடையாது. அனைத்துமே அப்சிசிக் அமிலத்தில் இருக்கு. அப்போ விடை டி நன், எதுவும் இல்லை. 64வது கேள்வி, பிக் அவுட் தி பிளான்ட் growth promoters. தாவர வளர்ச்சியடைய ஊக்குவிப்புகளை தேர்ந்தெடுக்க. ஆக்சின்ஸ், சைட்டோகினின்ஸ், ஜிப்ரலின்ஸ், அப்சிசிக் ஆசிட், எத்திலின். ஆக்சிஜன்கள், சைட்டோகைனின்கள், ஜிப்ரலின்கள், அப்சிசிக் அமிலம், எத்திலின். இதுல எது பாத்தீங்கன்னா தாவர வளர்ச்சியை ஊக்குவிப்புகள். ஆக்சின்கள், சைட்டோகைனின்கள், ஜிப்ரலின்கள் தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. விடை 1, 2, 3 B. விடை 1, 2, 3 B. 65வது கேள்வி, the term axin was introduced by. axin என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? சார்லஸ் டார்வின், பென் அண்ட் டார்வின், கால் அண்ட் ஹாஜன் ஸ்மித், WM பைலிஸ் அண்ட் EH ஸ்டார்லிங். விடையான சி கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித். ஆக்சின் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித். 66வது கேள்வி, who observed unilateral growth and curvature of canary grass, Polaris canariensis coloptilis. canary புல் Polaris canariensis தாவரத்தில் முளைக்குருத்து உரையானது ஒளியின் திசையை நோக்கி வளர்வதையும் வளைவதையும் கண்டறிந்தவர் யாரு கேட்டிருக்காங்க. சோ பென், சார்லஸ் டார்வின், ஹாகன் ஸ்மித், கால். சோ விடை சார்லஸ் டார்வின் B. விடை சார்லஸ் டார்வின். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேனரி புல் தாவரத்தில் முளைக்குருத்து உரையானது ஒளியின் திசையை நோக்கி வளர்வதையும் வளைவதையும் கண்டறிந்தவர் சார்லஸ் டார்வின். விடை B. 67வது கேள்வி, every year dash is observed as menstrual hygiene day to make girls and women aware of maintaining menstrual hygiene and importance of menstrual hygiene for good health. ஒவ்வொரு வருடமும் டேஷ் மாதவிடாய் சுகாதார நாளானது பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களிடையே மாதவிடாய் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் முக்கியத்துவத்தை விளக்குவதற்காக கொண்டாடப்படுகிறது. சோ அது எந்த நாள் கேட்டிருக்காங்க. சோ அந்த நாள் மே 28. சோ மே 28. மே 28 உங்களுக்கு menstrual hygiene day. Then March 8 International Women's Day. October 15 பாத்தீங்கன்னா International Rural Women's Day. October 11 பாத்தீங்கன்னா International Girl Child, பெண் குழந்தைகள் தினம், International Girl Child Day.
68வது கேள்வி consider following statement பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. First statement, the inverted red triangle is a symbol of family planning in India. It's a symbol of family planning in India. தலைகீழான சிவப்பு வடிவ முக்கோண குறியீடு இந்தியாவின் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை குறிக்கிறது. இது சரியான கூற்று. The symbol is displayed along with slogan small family happy family. Small family happy family. இது குறியீடானது சிறு குடும்பமே சீரான வாழ்வு என்ற வாசகத்துடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இது பாத்தீங்கன்னா இதுவும் சரியான கூற்று. அப்ப சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. சோ இரண்டுமே சரியானது. விடை 1 and 2. விடை 1 and 2. சி. விடை சி ஆன்சர் 1 and 2. சோ 69வது கேள்வி consider the following statements. First statement, ovaries releases 2 eggs and each is fertilized by a different sperm identical twins. Second one, single egg is fertilized and then divides into 2 coitus. It is a non-identical twins. So இதுல என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. So first one is ovaries releases 2 eggs and each is fertilized by a different sperm means non-identical twins. Second one, single egg is fertilized and then divides into 2 coitus means identical twins. So பின்வரும் வாக்கியங்கள் ஆராய்க. அண்டகத்தினால் 2 முட்டையானது வெளியிடப்பட்டு இரு வேறுபட்ட விந்துவால் கருவுறுதல் நடைபெற்று ஒத்த இரட்டைகள் உருவாகின்றன. இரண்டாவது கூற்று, ஒரு முட்டையானது ஒரு விந்துவால் கருவுற செய்யப்பட்டு இரண்டு கருவாக பிளவுபட்டால் வேறுபட்ட இரட்டைகள் உருவாகின்றன. மாற்றி கொடுக்கப்பட்டது. அண்டகத்தினால் 2 முட்டையானது வெளியிடப்பட்டு இரு வேறுபட்ட விந்துவால் கருவுறுதல் நடைபெற்று வருவது என்னன்னா உங்களுக்கு வேறுபட்ட இரட்டைகளை குறிக்கின்றது. வேறுபட்ட இரட்டைகள் உருவாகின்றன. ஒரு முட்டையானது ஒரு விந்துவால் கருவுற செய்யப்பட்டு 2 கருவாக பிளவுபட்டால் ஒத்த இரட்டைகள் உருவாகின்றன. சரிங்களா? சோ அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான விடையை தேர்வு செய்ய கேட்டிருக்காங்க. அப்ப 1 மற்றும் 2 இரண்டுமே தவறுதான். விடை சி. 70வது கேள்வி இன்கரெக்ட் பேர். சரிங்களா? இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. சோ என்னன்னா தவறான விடையை தேர்வு செய்யவும். menstrual phase வந்துனா 4 to 5 days. மாதவிடாய் நிலை 4 முதல் 5 நாட்கள். இது சரியான இணை. follicular phase 6 to 13 days. follicular நிலை வந்து 6 முதல் 13 நாட்கள். இதுவும் சரியான இணை. ovulatory phase 13 to 16 days. அண்டம் விடுபடும் நிலை 13 முதல் 16 நாட்கள். இது வந்து தவறான இணை. இது வந்து 14 நாட்கள் 14 days. then luteal phase 15 to 28 days. luteal நிலை என்பது 15 முதல் 28 நாட்கள். சோ இதுவும் சரியான இணை. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? இதுல தவறான இணையை கேட்டிருக்காங்க. அப்ப தவறான இணைனா ஓவலேட்டரி ஃபேஸ் தான் தவறான நிலை. ஓவலேட்டரி ஃபேஸ் வந்துதுன்னா 14 நாட்கள். சோ அண்டம் விடுபடும் நிலை வந்துதுன்னா 14 நாட்கள். 71வது கேள்வி, தி நம்பர் ஆஃப் primordial follicles in newborn female child ranges over. பெண் குழந்தைகள் பிறக்கின்ற போது உள்ள துவக்க நிலை பாலிக்கிள்கள் எண்ணிக்கை எவ்வளவு கேட்டிருக்காங்க? சோ 60,000 to 70,000, 300 to 400, 7 மில்லியன், 500 பில்லியன். விடை இருக்குதுன்னா 7 மில்லியன். விடை சி 7 மில்லியன். பெண் குழந்தைகள் பிறக்கின்ற போது துவக்க நிலை பாலிக்கிள்களின் எண்ணிக்கை 7 மில்லியன் ஆகும். பருவமடையும் போது 60,000 70,000 காணப்படுகிறது. பெண்களின் வாழ்நாளில் 1 மில்லியன் அண்டத்தில் 300 400 அண்டம் மட்டுமே அண்டம் விடுபடும் நிகழ்வின் மூலம் வெளியேற்றப்படுகிறது. மாறாக ஆண்களின் வாழ்நாளில் 500 பில்லியன் விந்தணுக்கள் வெளியேறுகின்றன. 72வது கேள்வி, consider the following statements. First statement, first pair. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் கிடையாது, first pair. So statement கிடையாது, pair. Only mitotic division, vegetative reproduction. So இது வந்து சரியான pair. So vegetative
ரீப்ரொடக்ஷன் எங்க இருக்குன்னா ஒன்லி மைட்டாட்டிக் டிவிஷன்ல நடக்கும். மைட்டாசிஸ் செல் பகுப்பு மட்டும் பாத்தீங்கன்னா உடல் இனப்பெருக்கத்துல மைட்டாசிஸ் செல் பகுப்பு மட்டும் நடக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி மைட்டாட்டிக் டிவிஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஒன்லி மைட்டாட்டிக் டிவிஷன் தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும். சோ மைட்டாசிஸ் செல் பகுப்பு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பாலிலா இனப்பெருக்கமும் நடக்கும். இதுல சரியானது எதுன்னு கேட்டாங்க, இரண்டுமே சரியானது. சோ இரண்டுமே சரியானது. விடை வந்து பாத்தீங்கன்னா 1 and 2 சி. விடை வந்து பாத்தீங்கன்னா சி 1 and 2. 73வது கேள்வி, சூஸ் தி கரெக்ட் ஒன். சரியானது எது? மூன்று இணைகள் கொடுத்திருக்காங்க, சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பாலினேஷன் பை விண்ட். பாலினேஷன் பை விண்ட் பாத்தீங்கன்னா எண்டோமோபிலி கொடுத்திருக்காங்க. எண்டோமோபிலி. காற்று வழி மகரந்த சேர்க்கை எண்டோமோபிலி. பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ். சரிங்களா? பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ். அனிமோபிலி. அனிமோபிலி. பூச்சிகள் வழி மகரந்த சேர்க்கை என்பது அனிமோபிலி. பாலினேஷன் பை வாட்டர். தேர்ட் வந்து பாலினேஷன் பை வாட்டர். ஹைட்ரோபிலி. ஹைட்ரோபிலி. நீர்வழி மகரந்த சேர்க்கை ஹைட்ரோபிலில நடக்குது. சோ இதுல வந்து என்ன கேட்டு சரியானது எது கேட்டிருக்காங்க. சரியானது பாத்தீங்கன்னா பாலினேஷன் பை வாட்டர் மட்டும் தான். சரிங்களா? சோ ஹைட்ரோபிலி. மீதி இரண்டு வந்து மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. சோ பாலினேஷன் பை விண்ட் வந்து அனிமோபிலி. பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ் வந்து எண்டோமோபிலி. பாலினேஷன் இன்செக்ட் வந்து எண்டோமோபிலி. அப்ப சரியானதுன்னா விடை 3 மட்டும் சரி. விடை சி. 74வது கேள்வி, சூஸ் தி இன்கரெக்ட் பேர். தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. செல்ஃப் பாலினேஷன் ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் பாலினேஷன் ஹைபிஸ்கஸ் அண்ட் பிளம் கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷன் ஆப்பிள்ஸ் அண்ட் கிரேப்ஸ் கொடுத்திருக்காங்க. தன் மகரந்த சேர்க்கையில ஹைபிஸ்கஸ் பிளம், அயல் மகரந்த சேர்க்கையில ஆப்பிள் மற்றும் திராட்சை கொடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் பாலினேஷன் பாத்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் சரியானது. ஆனா பிளம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பாலினேஷன். பிளம் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷன். அப்ப பிளம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அயல் மகரந்த சேர்க்கையில சேரும். அதனால முதல் இணை தவறானது. சோ வந்து இதுல என்ன கேட்டிருக்காங்க, தவறான இணை கேட்டிருக்காங்க. அப்ப ஏ 1 மட்டும். ஏ 1 மட்டும். விடை ஏ. 75வது கேள்வி, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பின்வரும் இணைகளை காண்க. ஆண்ட்ரோசியம். ஆண்ட்ரோசியம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா தி மேல் பார்ட் ஆஃப் ஃப்ளவர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸ். இது சரியான இணையா இருக்குது. ஆண்ட்ரோசியம் மலரின் ஆண் இனப்பெருக்க ஸ்டேமன்ஸால் ஆனது. இது சரியான கூற்று, சரியான இணை. தென் வந்து பாத்தீங்கன்னா கைனோசியம். கைனோசியம் இஸ் தி ஃபீமேல் பார்ட் ஆஃப் ஃப்ளவர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கார்பல்ஸ். கைனோசியம் என்பது மலரின் பெண் இனப்பெருக்க பகுதி சூழ் இலைகளால் ஆனது. சூழ் இலைகளால் ஆனது. இது வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு இணை. அப்ப இரண்டுமே சரியா உள்ளது. செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்ப இரண்டும் சரி. விடை இருக்குதுன்னா 1 மற்றும் 2. விடை சி 1 மற்றும் 2. சோ இல்லம் தேடி தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சயின்ஸ் 4th சரிங்களா? சோ 4வது சயின்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். அதுல பயாலஜி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பயாலஜி அண்ட் ஸ்பெஷல் பாட்னி நிறைய கவர் ஆயிருக்கும். சோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃபா இருக்கும். பட் இல்லங்க, ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். சோ அத ரிலேட்டட் தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்திருக்குது. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கும். பட் இதை கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ இத ஃபாலோ பண்ணுங்க. இந்த டெஸ்ட் வந்து தொடர்ந்து எழுதுங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.